படம் அருமையா அருமையான கதை. அதாவது விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரோல் வரைக்கும் காமிக்கல. விதவை பற்றி கலை நல்லா இருக்கு. படம் நல்லா பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. மியூசிக்கு சரியான மிரட்டிட்டாங்க. தாய் கிழவிக்கு அடுத்த படம் நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. சசி இது வரைக்கும் எந்த படமும் ஃப்ளாப் கொடுத்ததில்லை. இந்த படமும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது படம். கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆண்டனி கொஞ்ச நேரம் தான் வராரு. வந்த எல்லா டைம்லையும் ரொம்ப பிடிச்சிருக்காரு. ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுவாசிகா அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக போரே அடிக்காமல் வெறும் எமோஷன் மெசேஜ் அப்படின்னு போகாமல் கமர்ஷியலாகவும் படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். விஜய் ஆண்டனியே இல்லை படம், சுவாசிகா தான் படம். எந்த போரே இல்லை, சுத்தமாக போர் இல்லை. ஏன்னா காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, கமர்ஷியலாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், விட்டுருங்க. ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அப்படியா? ஆமாம். இவருக்கு ஒரு டைலாக்கு, நான் கிளைமேக்ஸில் ஓடுற சீனு. நாங்கள் ஷூட்டிங் போன இடம் விழுப்புரம் மாவட்டம் விருத்தாச்சலத்தை தாண்டி கள்ளக்குறிச்சி. என் பேர் முக்குர்ணி, அண்ணன் பேர் தாடி சுரேஷ். எங்களுக்கு வந்து சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. அண்ணனுக்கு சொந்த ஊர் மதுரை செல்லூர். நாங்கள் பண்ணாத படமே கிடையாது. நான் சசிகுமார் சார் படத்தில் ஓப்பனிங் படத்தில் ஓப்பனிங் விவசாய கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். சசிகுமார் சார் கூட நந்தன் படத்தில் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. மியூசிக்கு சரியான மிரட்டிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறதா எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த படம் தாய் கிழவிக்கு அடுத்த படம் நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஷூட்டிங் போன இடம் விழுப்புரத்தை தாண்டி விருத்தாச்சலத்தை தாண்டி கள்ளக்குறிச்சி. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, ஷூட்டிங் இருக்குது உடனே கிளம்புங்கன்னு. உடனே கிளம்புனோம். எங்களுக்கு நல்ல சீன் அமைஞ்சிச்சு. கிளைமேக்ஸில் எங்களை அறியாமல் 3 கேமரா வந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியாக கிடைக்கும்னு என் முக்குர்ணி சார். என்ன ரோல் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்? இவர் வந்து பேட்டி எடுக்கிற கேரக்டர், நான் கிளைமேக்ஸில் ஓடுற சீனு. படம் அருமையான கதை. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரோல் வரைக்கும் காமிக்கல. அண்ணன் தாடி சுரேஷ் அண்ணன் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் முக்குர்ணி. இப்போ இது வரைக்கும் எடுக்காத கதை. ஆனால் சசியனை அருமையாக எடுத்திருக்காங்க. படம் நல்லா கிட் ஆகும். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் ஆண்டனி அண்ணனுக்கு இது பெரிய கிட்டு படமாக இருக்கும். பிச்சைக்காரனுக்கு மேல ஒரு தாக்கத்தை கொடுக்குமா? பயங்கரமா இருக்கும். இது அருமையான கதை. அதாவது தாய் குலத்துக்கு ரொம்ப பிடிப்பான படம். இந்த மாதிரி ஸ்டோரி வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. இத்தனையும் நம்ம குடும்பத்திலேயும் வாழ விட்டு நிறையா இருக்காங்க. தாய் குலம் நல்லா தாய்மார்கள் நல்லா விரும்பி பார்ப்பாங்களே. அதே கூட நம்ம பேக்ரவுண்ட் நம்ம அண்ணன் தம்பியா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும். படம் அருமையான படம்னே. சசியனுக்கு ரொம்ப அருமையான படம். சசியோட பெஸ்ட், விஜயனோட பெஸ்ட்ன்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. விஜயனுக்கு விஜயனுக்கு அருமையான படம். அவர் ஒரு 10 சீன் அண்ணன் வந்தாலும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்தாலும் அருமையான நடிப்பு. சுவாசிக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பெரிய வெற்றியே கிடைக்கும். அவங்க கிட்டத்தட்ட ஃபீல்டுல ஒரு 15-20 வருஷமா ஃபீல்டு பண்ணிருக்காங்க. இந்த விஜய் ஆண்டனி சார் கூட பண்ண இந்த வள்ளிமயில் படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் நம்பிக்கையில் இருக்கிறோம். சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சாருக்கு நன்றி. சசி டைரக்டர் சசி சாருக்கு நன்றி. கஷ்டப்படமானே உங்களுக்கு.